வணக்கம். எல்லா துறைகளிலும் சாதித்து கொண்டிருக்கும் புதுமை பெண்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வந்து அம்மாவை தாங்க இருக்கும். உண்மையிலேயே நான் இன்னைக்கு இந்த துறையில் சாதிச்சிருக்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா மட்டும்தாங்க. மண்ணாக இருந்த என்னை இன்னைக்கு பொண்ணாக்கி என்னால் இந்த துறையில் நிறைய சாதிக்க முடியும்னு நம்பி என்னை இந்த துறையில் இறக்குனாங்க. நிச்சயமாக எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதமும் வாழ்த்துக்கள் இருந்தால் நான் இன்னும் மேன்மேலும் சிறப்பாக இந்த துறையில் செயல்பட்டுக்கிட்டே இருக்க முடியுங்க. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் போகிறோன்னு இல்லாமல் பெண்ணாக பிறந்து நம்மளால் எல்லா துறையிலும் சாதிக்க முடியும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த மாதிரி உலகத்தில் நான் வந்து உண்மையிலேயே தனியாக வந்ததுக்கு அப்புறமா என் 2 குழந்தைங்களையும் படிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து அதாவது தனியாக போராட முடியும், தைரியமாக போராட முடியும்னுட்டு என்னை விட நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து மற்றவங்கள பார்த்து கற்றுக்கிட்டேன்னா அது நிச்சயமாக வந்து திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களை தான். அவங்களுடைய போராட்டம் தான் எனக்கு முன்னாடி நின்றுச்சு. அவங்கள தான் நான் வந்து எக்ஸாம்பிளாக வச்சு இன்றைக்கி சாதிச்சு இங்கே இவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டுருக்கேன். ஸோ எனக்கு இன்ஸ்பிரேஷன் அம்மாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ராதிகா அம்மா, குட்டி பத்மினி அம்மா, சீமா அக்கா, இப்படி எனக்கு வந்து 3 தெய்வங்கள் இருக்காங்க. இவங்க 3 பேர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். நான் இவங்கள பார்த்து தான் இன்றைக்கி தைரியமான பெண்ணாக இருக்கிறேன். நீங்களும் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஒன்று டான்ஸ் துறையிலையாக இருக்கட்டும், இல்லை படிப்புலையாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் எக்ஸாம்பிளாக வச்சுட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே முன்னாடி போய்கிட்டே இருக்கலாம். நிச்சயமாக பெண்களால் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். இந்த மகளிர் தினத்தில் நான் உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.